வணக்கங்க. அமுதமயில் சமையலில் என்ன வீடியோனா, கோதுமை மாவை வச்சு ஒரு போண்டாவோ இல்லை இது மாதிரியே போட்டு எடுக்கிறதுக்காண்டி அப்பமா எப்படி வருதோ அப்படி எடுத்தோம்ட்டு கோதுமை மாவை வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் சோடாப்பு கலந்துக்கிட்டு ஜீனி சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பிணைஞ்சு 1/4 மணி நேரம் ஊறிட்டுங்க. இப்போ நல்லா கையில் இருந்து இதை வச்சு தண்ணியை தொட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டலை. இப்போ வந்து நம்ம சின்ன சின்னமாக அப்படி பால் மாதிரி உருட்டி போட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம சுட்டு சீக்கிரமாக கொடுத்தரலாம். இப்படி பால் மாதிரி உருட்டி இப்படி விட்டிங்கன்னா புஸ்ஸுன்னு உப்பிக்கிட்டு நல்லா வரும். வாங்க ஊட்டுவோம். வாங்க கடாயில் வந்து சுட ஆரம்பிப்போம். இப்போ கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. இந்த கோதுமை மாவை இப்படி தண்ணியை தொட்டுக்கிட்டு சின்னமாக கொஞ்சமாக இப்படி பால் மாதிரி உருட்டி இதில் விடுவோங்க. அழகாக போண்டா மாதிரி வரும். சின்ன உருண்டைகளாகவே விடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் சோடாப்பு நம்ம சேர்த்துக்கிறதுனால புஸ்ஸுன்னு நல்லா வரும். தண்ணியை தொட்டுக்கிட்டோம்னா தான் இந்த மாதிரி உருண்டைகளாக போடலாம். போட்டு பொரித்து சூப்பராக இருக்குங்க. பொரித்து நம்ம கொடுத்து சாப்பிட சொல்லலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் உள்ளே இப்போதும் வேகும். அப்புறம் தயாராக இருக்குது. நான் மாவு இது பண்ணியெல்லாம் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்காண்டி தான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா நான் கடைசியாக காமிக்கையிலையும் நான் சொல்கிறேன் எப்படி கலந்தேன்னு. அதே மாதிரி செய்யுங்க. புஸ்ஸுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி உப்பிக்கிட்டு கிடக்கணும். சூப்பராக இருக்கும் பார்க்க. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க வாசமாக இருக்கட்டும்னு. அது மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சோடாப்பு கொஞ்சோண்டு சேர்க்கணுங்க. ஏன்னா அது சமையல் சோடா தான் ஒன்றும் செய்யாது. அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கோதுமை மாவு இல்லையா, அதனால் ஒரு மாதிரி இருக்கும். பொதுவாக போண்டாவுக்கே கொஞ்சம் சேர்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். வந்துருச்சு. இப்படி செவந்து வரையில் எடுத்துட வேண்டியதான். ஏற்கனவே நம்ம மைதாவில் போட்டிருக்கோம், கோதுமையில் நான் போடலை. அதனால தான் இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இல்லை, எப்போதுமே எண்ணெய் சட்டி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாங்க தாங்க இது பண்ணணும். அதனால தான் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். அது இங்கிட்டு வழுக்குது. நம்மளுக்கு ஏதாவதுன்னா பார்க்க கூட ஆள் இல்லைன்னா பொம்பளை பிள்ளை இல்லை. பொம்பளை பிள்ளை இருந்தால் தானே அம்மா பார்க்கும். அதுவெல்லாம் எங்கே பார்க்குது பசங்கள்லாம். அப்படியே நம்ம இருக்க வேண்டியதான், கவுடு அப்படின்ட்டு போக வேண்டியதான். அதனால தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நிப்பாட்டிகிட்டே காமிக்கிறது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி. பாருங்கள், எடுத்த போண்டோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம போண்டோ எவ்வளோ புஸ்ஸுன்னு ரெடியாக இருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் நம்ம போண்டா எப்படி புஸ்ஸுன்னு அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது போண்டா. கோதுமை மாவு வச்சு பண்ணது தான் அது. இதுக்கு வந்துங்க 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் மிதக்க ஜீனி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து சோடா, 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க இதுக்கு சேர்த்துக்கிட்டது. நல்லா பிணைஞ்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நான் போட்டேன் இல்லையா, அந்த பதம் வர்றது மாதிரி வச்சு அப்படியே மூடிட்டேங்க. 15 நிமிஷம் ஊறினதுக்கு பிறகு இந்த மாதிரி போட்டோம்னா இதே மாதிரி உங்களுக்கு புஸ்ஸுன்னு பெருசாக அந்த மாதிரி வரும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் கோதுமை மாவு இருந்தால் செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கோதுமை மாவு வந்து நல்லது தானே, அதனால் கொடுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.